ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரிவன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பைமோட் மொபைல் ஆப்புங்க. இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப்பு. இந்த ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்பவே கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் வந்துட்டு செம்மையாக நம்பர் 1 இருக்குது. நான் வாங்கி பார்த்துருக்கேன். ரொம்பவே கம்மியான விலையில் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸாக கொடுக்குறாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஹேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கண்டிஷ்னர்ஸு ப்ராடக்ட்டு, பேபிக்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட், பேபிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் ஆயிலேருந்து நாப்கின்ஸ்லேருந்து மொத்தமே அவைலபிளாக இருக்குது. அண்டு எல்லாமே ப்ராண்டட் ஐட்டம்ஸாக இருக்குது. நம்ம வாங்குகிற ப்ராண்டட் தான் மேக்ஸிமம் இங்கே இருக்குது. இங்கே பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. டைரெக்ட் கான்டாக்ட் மூலமாக எல்லாமே வந்துட்டு நம்ம கேட்கக்கூடிய பிராண்டு கிடைக்கும். அண்டு கம்மியான விலையில் கிடைக்கும். டெலிவரியும் சீக்கிரமாகவே கொடுத்துட்றாங்க. ரொம்பவே நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வந்து விட்டுகிட்டே இருக்காங்க. வெல்கம் கிட்டு 1 2 வெல்கம் கிட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூப்பன் கோடும் அவைலபிளாக இருக்குது. கூப்பன் கோடு வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்டு இதில் வந்துட்டு இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு அதனோட சேல்ஸோட அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்டு எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் அண்ட் இந்தியன் ரெசிபீஸ். ஆர்கானிக்காக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக எல்லா ப்ராண்டட் ஐட்டம்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கும். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள், வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு பார்த்தோன்னா வெயில் காலம் வந்துட்டு நெருங்கிட்டே வர்றதால வெயில் வந்துட்டு இப்போது அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வெயில் காலத்தில் உடம்ப டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்காக நீர்ச்சத்துள்ள காய்கள் மற்றும் பழங்கள் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். வெயில் காலம் வந்துட்டு நெருங்கிட்டே இருக்கிறதால உடம்பு வந்து அப்பப்போ நம்ம ஹீட் ஆகிடும். அப்புறம் டீஹைட்ரேட் ஆகிடும். அப்புறம் ரொம்பவே டயர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக என்னென்ன ஃபுட்டை ஃபாலோ பண்ணி நம்ம உடம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரி பழங்கள் மற்றும் காய்கறிகள் உணவு முறைகள் வந்து நம்ம கொண்டு வரோன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஹைட்ரேட்டாக தண்ணியை வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிடும்போது உடம்புல எப்பவுமே ஹைட்ரேட்டாக இருக்கும். டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும் உடம்ப. ஸோ அப்படி என்னென்ன பார்த்தோன்னா இந்த வெள்ளரிக்காய், அப்புறம் தர்பூசணி, அப்புறம் இளநீ, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு நீர்ச்சத்துள்ள காய்கறிகளுக்கும் அதனோட பண்புகள் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசப்படுது. ஒன்று வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் நிறைய உடம்புக்கு தேவையான மினரல்ஸ், அப்புறம் தாது உப்புக்கள், அப்புறம் நிறையவே சத்துக்கள் வந்து கிடைக்கிது இந்த வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃபுட் எடுக்கும்போது. அது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த வெயில் காலத்தில் பப்பாயா எடுத்துக்கலாம், அதாவது பலாப்பழம், தர்பூசணி, அப்புறம் முலாம்பழம், அப்புறம் இளநீ, அப்புறம் மோர் வந்துட்டு அதிகமாக இது பண்ணும்போது ரொம்பவே குறைஞ்ச விலையில் உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைக்கிறது வந்து நீர்மோரில் வந்து கிடைக்கும். இது இப்போருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உடம்ப டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஹெல்த்தியான இது பார்த்தோன்னா நான் ஃபுட் சார்ட் வந்து கொடுத்துருக்குறேன். அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அது சீசனல் ஃபுட் எடுத்துக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் இந்த உடம்பு வந்துட்டு தண்ணி ஃபஸ்ட்டு மெயினாக வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். அப்புறம் 2வது வந்துட்டு மோர் வந்துட்டு எப்போவுமே குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணியாக கலந்து வச்சுட்டு டே ஃபுல்லாக 1 to 2 times 3 times கூட குடிச்சிட்டு இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்ணும். அப்புறம் தர்பூசணி, இளநீ, அப்புறம் ஆரஞ்சு ஜூஸு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாத்துக்குடி ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு சாலிட் ஃபுட்டை விட வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டும் அப்புறம் ஜூஸும் நிறைய எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும்போது உடம்பு எப்போவுமே டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அப்புறம் உடம்பும் டயர்ட் ஆகாமல் இருக்கும். வெயிலை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இந்த தகவல் இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இதில் பார்த்தோன்னா நிறைய அதனோட பண்புகள் மற்றும் அதனோட ஒவ்வொரு இதுக்கும் அதனோட பயன்கள் பற்றி சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாடி ஹீட்டை குறைச்சோன்னாவே இந்த வெயில் காலத்தை நம்ம சக்சீட் பண்ண மாதிரி. மெயினாக இந்த வெந்தயத்தை கூட ஊறி வச்சு அதை முளைக்கட்டி தருவாங்க எங்கள் வீட்டில். அதை முளைக்கட்டி சாப்பிடும்போது இன்னும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். புதினா அப்புறம் இந்த கொத்தமல்லி இதெல்லாம் கூட ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இல்லை சட்னியாவோ துவையலாவோ சாப்பிட்லாம். மெயினாக நம்மளுக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடியது வந்து நேரடியாக கிடைக்கிறது வந்து இந்த இளநீன்னு சொல்லுவாங்க. இளநீ குடித்தோன்னாவே இந்த உடம்புல இருக்கிற யூரின் கூட எரிச்சல் இல்லாமல் இருக்கும், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டோன்னா வெயில் காலத்தில் வரக்கூடிய நோய்கள் வந்து குறையும். ஸ்கின் அலர்ஜி, அப்புறம் வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் யூரின் இன்ஃபெக்ஷன், அப்படி இந்த மாதிரிலாம் நிறைய இந்த